நீ பாதி வழியில ஆளையே காணோம். இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? நீ வருவன்னு வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆனா நீ வரவே இல்லை. நாங்கெல்லாம் சேர்ந்து நீ சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணி பகாவை பயமுறுத்தணும். ஆரம்பத்துல இருந்து பகாவை பயமுறுத்துற வரைக்கும் எல்லாமே ஸ்கிரிப்ட். ஆனா அருண் மயங்க விழுந்தது உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியல. டேய் கட் ஆயிடுச்சு. டேய் வண்டி ஏறா வண்டி. ரமேஷ் டேய் ரமேஷ் டேய் ரமேஷ் டேய் என்னடா டேய் ரமேஷ் டேய் ரமேஷ் ஏடா எல மாட்டோம். டேய் ரமேஷ் முத்து தூக்குடா ஹாஸ்பிடல் போலாம். ரமேஷ் தூக்கு. டாக்டர் அவருக்கு என்னாச்சு டாக்டர்? அவருக்கு தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. அவர் விழுந்த அதிர்ச்சியில் பிரைன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. நீ அவரே நினச்சாதான் வெளியே வர முடியும். ஸோ இதுதான் கண்டிஷன். பி ட்ரை அவர் பெஸ்ட். வழி சொல்லம்மா ரத்தத்துல. ஹலோ யாரு? அப்படியா? ஒரு நிமிஷம். டேய் ரமேஷ் எழுந்துட்டானாடா. ஹலோ அப்படியா? இதோ வரேன். ஹலோ ரமேஷ் எழுந்துட்டானா? சரி என்ன ரமேஷ் எப்படி இருக்க? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? ஏடா என்னாச்சு? எப்படி இருக்க? என்ன சொல்ற? நல்லா இருக்கியா? உடம்பு எப்படி இருக்கு? ஒரு மாதிரி என்னடா யோசிக்கிற? சொல்றா. என்னடா ஆச்சு? ரமேஷ் ஒரு மாதிரி இருக்க. ஏன்டா முழிச்சுக்கிட்டே இருக்க? ஏதாவது பேசுறா. தலை வலிக்குது. நேத்து யாரோ என் தலையில அடிச்ச மாதிரி இருக்குடா. எது நேத்தா?
நேத்தா எது நேத்தா? நீங்க எல்லாம் என்ன சொல்றேன் ஒரு ஒரு மாதிரி மாறிட்டீங்க. மாறிட்டோமா? ஆஹ், என்னாச்சு? சொல்றேன்டா, பேனிக் ஆகாது. சில மாசமா நீ கோமால இருந்த. கோமா இல்லையா? சில சில மாசமா சில மாசமா இல்லடா, ஒரு வருஷமா. ஒரு வருஷமாவா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விட்றா, யோசிக்காதடா. பாத்துக்கலாம், எதுவும் பாத்துக்கலாம். நடக்காது, எதுவும் யோசிக்காத, விட்றா. பாத்துக்கலாம் அப்படியே. நம்ம தான்டா. நீ ஏன்டா ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க? ஜாலியாடுறா பாரு. கோமால இருக்க வேண்டியவெல்லாம் பழத்தை தேடி சாப்பிட்டு ஜாலியா இருக்கிறான். உனக்கு என்ன? இப்ப நான் பழம் எடுத்தது தான் உனக்கு குத்தமா? அப்படி மச்சான், நீ கோமால இருந்து வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமாடா? ஆமா, ஃபர்ஸ்ட் சந்தோஷப்பட்டது இவன் தான். எங்க ட்ரீட் 1000 நீ தராம போயிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தான். நீ எப்ப முடிச்சியோ அப்போ சந்தோஷப்பட்டான். டேய் சும்மாடா, பாட்டில் வாயா. மச்சான், நீ கோமால இருக்கும்போது நிறைய விஷயம் மாறிடுச்சுடா. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம பசங்கள்லாம் இப்போ ஒன்றாவே இல்லை. பாதி பேர் வேலை கழிச்சு வெளியே போயிட்டோம், மீதி பேர் கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. இப்போதைக்கு இங்கெல்லாம் நாம மட்டும் தான் இருக்கோம். ஏய் அதெல்லாம் விட்றா மச்சான், நீ எதையும் போட்டு குழப்பிக்காத, ஃப்ரீயா இரு. நானும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரீயா இருக்கணும் தான்டா பாக்குறேன். ஆனா என் மைண்ட்ல ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குடா. அதெல்லாம் சொன்ன நீங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. என்னன்னு சொல்றா? நான் இப்பதான் கோமாலேருந்து இழந்தேன்னு நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்களே. ஆமாம். ஆனா நான் 4 மாசம் முன்னாடி கோமாலேருந்து எழுந்துட்டேன். என்ன அடி இது? ஒன்றுமே புரியல. ஏன்? ஆமாம், நான் கோமாலேருந்து 4 மாதம் முன்னாடியே எழுந்துட்டேன். 4 மாசமா என் மைண்டில் நமக்கு நடந்த அந்த சம்பவம் மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அது என் மைண்டில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. என்னை ஏதோ செய்ய சொல்கிற மாதிரி தோன்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லை, என் கனவுல ஒரு ஆள் என்னை பயன்படுத்திக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் சொன்ன நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. டேய் இப்படிதான் பேசாதடா, எனக்கு பயமா இருக்கு. வெளியே வேடா. சரி சரி நான் சொல்றது உண்மைதான். இன்னும் கொஞ்ச நாள் அருணுக்கு பர்த்டே வரப்போகுது. அந்த பர்த்டேக்கு முன்னாடி அவன் எழுந்திருக்கான்னா இது ஒரு கண்டிப்பாக ஒரு காரணத்தோட எழுந்திருப்பான். உன் கனவு ஒருத்த வந்து பயன்படுத்திட்டு ஞாபகம் இருக்கா அவனுக்கு? தெரியலடா. நீ 4 மாசமா ஒரு நாள் ரிப்பீட்டட் ஆகுதுன்னு சொல்றியா? அந்த 4 நாச்சு நினைப்பு இருக்கா? நான் அன்னைக்கு ஷார்ட் ஃபிலிமை பற்றி இவங்ககிட்ட சொல்ல போயிருந்தேன். அப்போ அருண் என்னை கலாய்ச்சான். அந்த டேட்ல இருந்து ஒரு 1 வீக் முன்னாடி வரைக்கும் எனக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த டேட்டை டீகோட் பண்ணா தெரியும். ஏய் ஏன்டா தேவையில்லாத வேலை பாக்குறீங்க? நடக்கிற வேலையே பாருங்கடா. சரிடா, தாமரை நடக்கிற வேலையை பார்க்கட்டும், நம்மளாம் ரமேஷ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்ப எல்லாரும் பேய் வேலையில தலையொன்னு நினைக்கிறீங்க. சரி நானும் வரேன். ம் ம் ம்
அடிங்க. அவன் என்ன கதையே சொல்லல, அதுக்குள்ள ஆளாளுக்கு டீ கோட் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி அடிப்பேன். சரக்கா மச்சான்? இல்ல சாக்கடை. சீ. ஏ கோமா சொல்றா. அருணே என்ன கலாச்சி அன்னைக்கு 5 நாள் முன்னாடி வீட்டில் தான் இருந்தேன். காலைல எழுந்தேன், பல்லு விளக்குனேன், குளித்தேன். அப்புறம் நீ சாப்பிட்ட, பேண்ட, குளிச்ச, பூ வச்ச, இதெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு எங்க போன? என்னடா மோகன் கரெக்டா பேசுறான்? உன் மைண்ட்ல அந்த நாள் என்னாச்சும் டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கும்ல, அது என்ன சொல்லு. டிஃப்ரெண்ட்டானா எதுவும் ஞாபகம் வரலையடா. எதுவும் ஞாபகம் இல்லையா? அருண் பர்த்டேக்கு பே கான்செப்ட் எப்படி தோணுச்சு உனக்கு? என்னடா மோகனும் ஜெகதீஷும் கரெக்டா பேசுறானுங்க. எனக்கு இவங்க 2 பேர்த்த பார்த்தா தானே பயமா இருக்கு. ஆமாண்டா. அன்னைக்கு நீங்கள் பேசுனதில் கோவப்பட்டு நேராக நம்ம ஹைவேஸ் டீ கடைக்கு போயிருந்தேன். அப்போ தான் அந்த தொப்பூர் கார் ஆக்சிடென்ட் நியூஸை கேட்டேன். கார் ஆக்சிடென்ட் நியூஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால அடுத்த நாள் நான் தொப்பூருக்கு போயிருந்தேன். தொப்பூர் ஃபுல்லாக அந்த ஆக்சிடென்டான காரை தேடி ரொம்ப நேரமாக அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒரு வழியாக அந்த காரை நான் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சேன். காரை சுற்றி பார்த்ததுல ரொம்ப மோசமாக ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. அந்த காரில் ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு அந்த காரை சுற்றி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சிடெண்ட் ஆனவங்களை பற்றி காரில் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் எனக்கு கிடைக்கல. அதனால் நான் அங்கேருந்து வந்துட்டேன். பக்கத்தில் ஆக்சிடெண்ட்டை பற்றி ஒருத்தர்கிட்ட விசாரிச்சேன். ப்ரோ ஒரு செகண்ட் ப்ரோ, கொஞ்சம் வாங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நேற்று ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ப்ரோ இங்கே. ஆமாம், நேற்று ஒரு கார லாரியில் வந்து மோதிட்டான். பயங்கர ஹெவி பிளட் லாஸ். நாங்கள் தான் ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சுட்டோம். ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சு? நீங்கள் அவர் தெரிஞ்சவரா? இல்லை ப்ரோ. ஆமாம், அவரை இப்போ எங்கே பார்க்க முடியும்? தருமபுரி ஜிஹெச்சில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள். தருமபுரி ஜிஹெச்சில்? ஆமாம் ப்ரோ. சரி ப்ரோ, தேங்க்யூ. ஓகே. ஆக்சிடென்ட் ஆன பர்சன் யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஹலோ, சொல்றா. சத்ரோட டீட்டெயில்ஸ் எடுத்துருக்கா. அவனோட போட்டோட போட்டோ கிடைச்சிச்சா? சரி, எனக்கு வச்சிருக்க பாரு. கூட்டு வாங்கடா. ஏய் வாங்கடா, பாத்துடா. கூட்டு வாங்கடா, வாங்க. இங்க சோஃபால படுக்க வச்சிரலாம். இருடா, கதை சாதி படுக்க. நான் விட்டுறா. இது ஒரு களிசடை. போற இடத்துலலாம் மயக்கப்பட்டு வந்தது. சரி டேய் ரமேஷ், நோட் எடுத்து தண்ணி இருந்தா. ஏய் இவனை எழுப்புங்கடா, திருப்பி கோமாக்கு போயிட போறான்டா. டேய் ரமேஷ், தூங்குனது போல எந்திரிடா. டேய் எல்றா ரமேஷ், யாரன்னு பாரு. யாராவ நைட் நேரத்துல வந்து கதை உட்கார்றா. இல்ல ஹாய் மச்சான், பேடி ஓடுடா, மச்சான். டேய் ஓடுடா.
அமைதியா இருங்கடா, அமைதியா இருங்க, பயப்படாதீங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்கடா, அமைதியா இருங்க, டேய் அமைதியா இருங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்கடா, அமைதியா இருங்க. ப்ரோ நீங்க பேய் தானே ப்ரோ? இல்ல. ஓ இல்லையா? ஆனா நான் செத்துட்டேன். என்ன ப்ரோ சொல்றீங்க? எங்களை ஏன் பயன்படுத்துறீங்க? எதுக்கு இங்க வந்தீங்க? நான் எங்கடா வந்தேன்? இவன் தான் என்ன கூப்பிட்டு வந்தான். என்ன ப்ரோ சொல்றீங்க? என் பொருளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. கையை கால வச்சு சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ? ப்ரோ என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ப்ரோ. என் பேரு ஜோசப். என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக பெங்களூர் டு சேலம் வந்துட்டு வந்த வழியில எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி மறுநாள்ல இவன் இங்கே வந்திருக்கான். வந்து வண்டியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வண்டியில் இருந்த கிஃப்டை வச்சிருந்த ரிங் எடுத்துட்டு போயிட்டான். அன்னையிலேருந்து இவன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கேன். ஏன்டா தேவையில்லாத வேலையை பாக்குற நீ? பேய் சார், இவன் பண்ண பிரச்சனை நாங்க என்ன சார் பண்ணோம்? எங்க ட்ரீட்ல வந்து எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? உங்களால நாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிரிச்சிடும் தெரியுமா? இது நான் காரணம்? டேய் நானா காரணம்? நீ சொல்றியா இல்ல நான் சொல்றேன்? வேணாவா? சரி நானே சொல்றேன். பேய் கான்செப்ட்னு அருணேசேரன் உங்களை தாண்ட போட்டு கொடுக்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அன்னைக்கு பிளான் சொல்லிட்டு பாதியிலே இவன் காணாம போனா தானே. உங்ககிட்ட வாங்கின 5000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்தோம். அருணை நீங்க எல்லாரும் வச்சு செஞ்சது தூரத்துல இருந்து பார்த்து குடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்தோம் உங்களை பயன்படுத்தலான்னு ஸ்பாட்ல தான் இருந்தேன்னு பொய் சொல்லிட்டு இருந்தேன். என்னதான் பேசுறேன்னு பக்கத்துல வந்துட்டார். வயசுல கீழே விழுந்து தலையில எடுத்துருச்சு. பாக்குறாங்களே ப்ரோ, உனக்கு இந்த ரிங்கு தானே ப்ரோ? நான் ரிங்கு தந்துடுறேன் ப்ரோ. வேண்டாம், உங்க ட்ரீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரிங்கு நீயே வச்சுக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ. நான் வரேன். இல்ல இல்ல, இந்த ரிங்கு நான் உங்களுக்கு தரேன் ப்ரோ. இருங்க ப்ரோ. நாங்க தரோம், அத வாங்கிட்டு போடா ஃபர்ஸ்ட். டேய் அவன அட்ரா மூக்கு மேல குத்துறா. 5000 ரூபாய் வாங்குனீங்க, ஒரு தரங்க ஒரு கட்டிங் குத்தியாடா. டேய் விடாதீங்கடா அவன. தூக்கி ஜன்னல மாட்டுங்கடா. அச்சு மண்டைய போடா அவன. டேய் நாகலே ஏறி மெதிரா. ஏறி மெதிரா நாகலே. ஹலோ சொல்லு மச்சான். என்னடா கல்யாணம் கேள்விப்பட்டேன். ஆமாண்டா. வாழ்த்துக்கள்டா. தேங்க்யூ சோ மச். டே கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுறா. என்ன சார் என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடியா? நான் ரொம்ப நேரம் ரெடியா தான் இருக்கேன். பார்த்தாலே தெரியுது. மேடம் எப்படி? எனக்கு வேற வழி. ஆ ஆனா நீ ஜாலியா தானே இருக்க. பின்ன 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஃபைனலி உங்க வீட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாங்களே. என்ன இது? என்ன இந்த ரிங் நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. சரி கையை நீட்டு. எனக்கு வேண்டாம். நீட்டு. இனிமே இதை நீயே வச்சுக்கோ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்லு. உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, உன்கிட்ட என் எக்ஸை பற்றி சொல்லணும்னு. ஆமாம். அவரும் எனக்கு இதே மாதிரி ஒரு ரிங்கை வாங்கிட்டு வரும்போதும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. ஆக்சிடெண்ட்டா? எப்போ? என் பர்த்டேக்கு ரிங் ப்ரெசென்ட் பண்ண வந்தார். அப்போ தான் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். கார் ஆக்சிடெண்ட் எங்கே நடந்தது?
பெங்களூர் டு சேலம் வரும்போது தொப்பூர்ல அந்த ரிங்கு நீயே வச்சுக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ.